ஒருவேளை நீங்க நிறைய வாட்டி ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளோ சோதிக்கிறாரு, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னு சொன்னா, அவர் எப்பவுமே ஒருத்தவங்கள திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு திராணி இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது வரைக்கும் தான் ஆண்டவர் வந்துட்டு சோதிப்பாராம். அதுக்கு மேல நம்மள வந்து சோதிக்க மாட்டார். ஆனா நம்ம சொல்றதெல்லாம் எப்படி சொல்லுவோம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ பாடுகள் வருது, என்னை இவ்வளோ சோதிக்கிறாரே அந்த ஆண்டவர், அளவுக்கு மீறி சோதிக்கிறாரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனா அளவுக்கு மீறி ஆண்டவர் ஒரு நாளும் யாரையும் சோதிக்கவே மாட்டார். இவ்வளோ பிரச்சனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவ்வளோ கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அந்த கெப்பாசிட்டி மற்றவங்களுக்கு இருக்காது. இப்போ எனக்கு வந்து ஒரு விதமான சோதனை வரும், உங்களுக்கு ஒரு விதமான சோதனை வரும். உங்களுக்கு வர்றது எனக்கு வந்துச்சுன்னா நான் தாங்க மாட்டேன், எனக்கு வர்றது உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஸோ இப்படி ஆண்டவர் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டி வச்சிருக்கிறார். உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா சந்தோஷப்படுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டியை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அண்ட் இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, ஆண்டவர் சோதனையை கொடுக்கும்போது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியையும் போக்கையும் உண்டு பண்றாராம். ஸோ அந்த வழியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த போராட்டங்கள் சோதனையில பொறுமையா ஆண்டவரை நம்பி விசுவாசத்துல நம்ம ஓடும் போது, அதிகமா ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம அந்த போக்கை தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட சோதனையில இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான வழி ஆண்டவர் உங்க பிரச்சனையிலே தான் வச்சிருக்கிறாரு.